ஹே வாட்ஸ்அப் கைஸ், செவரஸ் ஸ்னேப். இவரை பிடிக்காது யாருமே இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். லைஃப்ல காதல்னு பூ ஒரு வாட்டி தான் பூக்குன்னு உண்மையா நைட்டிஸ் கிட்ட வாழ்ந்திருப்பாரு. தான் லவ் பண்ண பொண்ணு கடைசியில் கிடைக்காட்டுமே அதை அவர் எக்ஸ்பெக்டும் பண்ணியிருப்பாரு. தன்னோட லைஃப்பை மக்களுக்காண்டி வாழ்ந்து இறந்து போன பிரேவஸ்ட் கேரக்டர் நம்ம செவரஸ் ஸ்னேப் தான். ஆனால் இப்படிப்பட்ட கேரக்டரையே நம்ம லில்லி சூஸ் பண்ணல. லில்லியை ஜேபி சூஸ் பண்ணாங்கன்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். லில்லியும் ஸ்னேப்பும் நெய்பர்ஸ். லில்லி ஒரு மகள், ஆனால் நம்ம ஸ்னேப் ஒரு ஆஃப் பிளட். ஸ்னேப் தான் லில்லிக்கு ஹாக்வர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஹாக்வர்ட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேஜிக் எல்லாமே நம்ம லில்லிக்கு அவர் காமிக்கிறாரு. ஸ்னேப்புக்கு லில்லியை பார்த்த உடனே பற்றிக்கிச்சு. உடனே அவருக்கு லவ் வந்துருச்சு. பட் லில்லி ஸ்னேப்பை ஒரு நல்ல நண்பனை தான் பார்த்தாங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்டை தான் பார்த்தாங்க. லில்லிக்கு இருந்தால் ஸ்னேப்போட கொஞ்சம் ஃபீலிங் இருந்தாலுமே அது போக போக ஹாக்வர்ட்ஸுக்கு போனதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. பிகாஸ் ரெண்டு பேருமே வேறு வேறு ஹவுஸுக்கு போகிறாங்க. லில்லி கிரிஃபண்டராக இருக்கும், ஸ்னேப் சிதனுக்கும் மாறுறாங்க. ஸோ ஸ்னேப்பும் லில்லி கூட இருக்க டைம் ரொம்ப ரொம்ப குறையுது. ஸ்னேப்பும் அந்த பக்கம் டார்க் ஆர்ட்ஸ், டெத் ஈட்டர்ஸ்னு பயங்கரமாக அது பக்கம் அவர் கவனத்தை செலுத்த, இந்த பக்கம் நம்ம லில்லி அவங்க பயங்கரமாக ஸ்டடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் லில்லிக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நம்ம ஸ்னேப் வந்து டார்க் ஆர்ட்ஸ் மேலேயும் அண்ட் டெத் ஈட்டர்ஸ் மேலேயும் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம லில்லிக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா டெத் ஈட்டர்ஸ் எல்லாருமே மகள் மேலே ஒரு பயங்கரமான கோத்துல இருப்பாங்க. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்னேப் இருக்க அது லில்லிக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த மாதிரி நம்ம ஜேம்ஸ் நம்ம ஸ்னேப்பை பயங்கர புள்ளி பண்ணுவார். ஜேம்ஸ் பாட்டருமே ஸ்னேப்பை பயங்கரமாக புள்ளி பண்ண. ஸோ ஸ்னேப் தனிமையாகவே இருக்கார். யாரோடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் தனிமையாக நம்ம ஸ்னேப் அவரோட வாழ்க்கையை ஓட்டுறாரு. அந்த ஸ்கூல் லைஃப் அவர் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஜேம்ஸ் எல்லையுமே நம்ம ஸ்னேப்பை புள்ளி பண்ண அதை தடுக்கிறது நம்ம லில்லி. அப்போ ஸ்னேப் வந்து எந்த விதமான மட்பரோட உதவி தேவையில்லை அப்படின்னு லில்லி அவர் பயங்கரமாக கலாச்சிருப்பார், பயங்கரமாக சொல்லியிருப்பார். இதுவே நம்ம லில்லிக்கு பயங்கரமான ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். ஏன்னா தான் நண்பனாக பார்த்தவனை தான் அவமானப்படுத்துகிறான். ஏன்னா பார்த்துருப்பீங்க, ஃபில்த்தி மட் பிளட்னா மட்டமான மட் பிளட் அர்த்தம் அப்படி யாரையும் சொல்ல மாட்டாங்க மகிழ்ஸை. அது நம்ம ஸ்னேப்பே தன்னோட உண்மையான ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருப்பார். அது காரணம் அவர் பயங்கரமாக கோபமாக இருந்திருப்பார் நம்ம ஜேம்ஸ் மேலேயும். அதுக்கான சொல்லியிருப்பார். இதுவே இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை முடிவுக்கு கொண்டு வருது. நம்ம ஸ்னேப்பும் டெத் ஈட்டர்ஸ் அப்படி அந்த பக்கம் போக நம்ம ஸ்னேப்பை லில்லி பயங்கரமாக வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரை பிடிக்காத ஒரு கேரக்டராகவே மாற்றுறாங்க. அண்ட் அதே சமயத்தில் தான் அந்த டெத் ஈட்டர்ஸ், லூஷியன் மால்ஃபை அப்படின்னு பயங்கரமாக விஷயம் போயிட்டு இருக்க வகையில் அந்த மொத்த குரூப்புமே சிறு குரூப்புமே ஒரு பயங்கரமான குரூப்பாக மாறுறாங்க. அவங்கள பார்த்து எல்லா பீப்புள்ஸும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் லேடி என்ன ஆகுதுன்னா, நம்ம லுப்பின் என்ன பண்ணோன்னா வேல்ஃபாக மாறி ஸ்னேப் அட்டாக் பண்ண போக ஸ்னேப்பை நம்ம ஜேம்ஸ் காப்பாற்றிடுறாரு. ஸோ ஸ்னேப் கொஞ்சம் கொஞ்சமாக லில்லிக்காண்டி தன்னோட கேரக்டரை மாற்றிக்கிட்டே இருக்காரு. அவர் போக போக வர வருஷத்து எல்லாத்துலேயுமே லில்லிக்காண்டி நம்ம ஜேம்ஸ் தன்னோட கேரக்டரை ஃபுல்லாகவே மாற்றிக்கிறாரு. பயங்கரமாக ஸ்டடீஸ்லையுமே அண்ட் ஸ்குடிச் மேட்ச்லேயும் பயங்கரமாக அவர் பங்கு எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஃப்ரெண்டாக டீமுக்கே இவர் தான் பயங்கரமான பேரையும் புகழையும் தேடி கொடுக்குறாரு. பயங்கரமாக ஃபேமஸாகவும் இருக்கார். ஸோ நம்ம ஜேம்ஸ் பயங்கர ஃபேமஸ் ஆகிறாரு. ஸோ அதே நம்ம லில்லிக்கு ஒரு காதலை நம்ம ஜேம்ஸ் மேலே வர. ஸோ அதுக்கப்புறம் ஜேம்ஸ் லில்லியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வால்டமோர்ட் லில்லியும் ஜேம்ஸையும் கில் பண்ணுறதெல்லாம் வந்து இருக்கும். நம்ம ஸ்னேப் வந்து டம்பிள்டோர் கிட்ட கனி விட்டு கதறிப்பார், எப்படியாச்சும் நம்ம லில்லியை காப்பாற்றிடுங்க, லில்லியை எப்படி காப்பாற்றிடுங்க அப்படின்னு டம்பிள்டோர் கிட்ட அவர் பயங்கரமாக காலில் விழுந்து கத்திருப்பார். பட் நம்ம பீட்டர் பிச்சை கேட்டு அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸ்னேப்பால் நம்ம லில்லியோட இறப்பை தாங்கவே முடியல. அவருக்கு பயங்கரமான ஒரு மனவல்லினா அவர் தன்னோட ஒரு முடிவால் அந்த லில்லி இறந்துருப்பார். இதுக்கப்புறம் லில்லி என்றைக்குமே ஏமாற்ற மாட்டார். லில்லி இறந்தக்கப்புறமும் லில்லிக்கு உண்மையாக இருப்பார். லில்லி தவிர வேறு எந்த பொண்ணையும் அவர் எடுத்து பார்த்துருக்க மாட்டார். இதுக்கப்புறம் நம்ம லில்லியோட பையனான ஹாரி பாட்டரை தன்னோட பையனாகவே அவர் பார்த்துருப்பீங்க. த்ரூ அவுட் ஹாரி பாட்டர் சீரீஸில் ஸ்னேப் நம்ம ஹாரி பாட்டரை எல்லா இடத்துலையுமே காப்பாற்றிருப்பார். அவனுக்கு நல்ல வழியை காமிச்சிருப்பார். வோல்டமோர்ட் கீழே நம்ம டெத் ஈட்டராக நம்ம சேராரு. நம்ம ஸ்னேப் டம்பிள்டோருக்கு ஒரு ஸ்பையை ஒர்க் பண்ணுறாரு. இது காரணமும் டம்பிள்டோர் நம்ம ஸ்னேப்பை யூஸ் பண்ணியிருப்பார். நம்மளே எல்லாருமே தன்னை விட்டு போகிறாங்க இல்லையா அப்படின்னு பயங்கரமான வழி நம்ம ஸ்னேப் இருக்கிற வகையில் தான் டிராக்கோ மால்ஃபை பார்த்துருப்பீங்க. டிராக்கோ மால்ஃபை வச்சு நம்ம டம்பிள்டோர் கூட பார்த்துருப்பாங்க. பட் சின்ன பையனோட மனசில் கொலை வெறியும் வெறுப்போடும் வந்துடக்கூடாதுன்னு அதை ஸ்னேப் பண்ணியிருப்பார். ஸ்னேப் நினச்சி தான் நம்ம டிராக்கோ பண்ண வச்சுருக்கலாம். பட் சின்ன பையனோட மனசில் எந்த விதமான கெட்ட எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு ஸ்னேப் உள்ள புது நம்ம டம்பிள்டோரை கொலை பண்ணியிருப்பார். அதே மாதிரி ப்ரொஃபசர் மினர்வாக்கும் நம்ம ஸ்னேப்புக்கும் பயங்கரமான ஃபைட் வரும்போது கூட அந்த அட்டாக்ஸுமே நம்ம ஸ்னேப் பின்னாடி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். அங்கே இருக்கிற டெத் ஈட்டர்ஸ்க்கு அது ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். பிகாஸ் அங்கே இருக்க எந்த பசங்களுமே ஹர்ட் யாருமே அங்கே அடிபட்டுறக்கூடாதுன்னு பயங்கரமாக முடிவோடு இருப்பார். பிகாஸ் எப்பயுமே அவங்களுக்கு பசங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், யாருமே அங்கே ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு பயங்கர கான்ஷியஸாக இருப்பார். எல்லாருமே ஸ்னேப்பை
கவர்ட் நீ ஒரு பயந்தாங்கோலி அவரை பயங்கரமா சொல்லி பார்த்துருப்பீங்க. பட் அவர் உண்மையான பிரேவஸ்ட் கேரக்டர். தன்னோட லைஃப்காண்டி மத்தவங்களுக்காண்டி தன்னோட லைஃபை இழந்த ஒரு கேரக்டர் நம்ம ஸ்னேப் மட்டும்தான். ஹாரி பாட்டரோட பையனை முதல் நாள் ஹாக்வர்ட்ஸுக்கு விடும்போது அவர் சொல்லியிருப்பாரு, ஹாக்வர்ட்ஸோட நான் உனக்கு 2 ஹெட்மாஸ்டர் பேரை வச்சிருக்கேன். அதுலேயும் ஒருத்தர் ஸ்லிதரின், அவர் தான் இருக்கிறதுலே பிரேவஸ்ட் கேரக்டர் அப்படின்னு நம்ம ஹாரி பாட்டரே நம்ம ஸ்னேப்பை ஒரு பிரேவஸ்ட் கேரக்டர்னு ஒத்துருப்பாரு. ஷேடோலேயே வாழ்ந்து ஷேடோவில் இறந்து போன ஒரு பயங்கரமான கேரக்டர் நம்ம ஸ்னேப்பை பிடிக்காத யாருக்குமே நினைக்கிறீங்க. சின்ன வயசுல ஸ்னேப்போட மை ஃபர்ஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் நம்ம ஸ்னேப். நிச்சயமாக அவரை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். எல்லா ஸ்கூல்லையும் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் இருப்பார். ஆனால் அவரோட மனசு ரொம்ப ரொம்ப ஈரமாக இருக்கும், கல்குள் ஈரம் மாதிரி. எல்லா அந்த விதமான ஸ்ட்ரிக்ட் டீச்சருமே மனசுக்குள்ளே ஈரமாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்னேப்புமே எவ்வளோ வெளியே அவர் ஆசை இருந்தாலுமே உள்ள ஒரு தண்ணி மாதிரி மனசு. தன்னோட காதலிச்ச பொண்ணு கிடைக்கலன்னு வேற பொண்ணு பார்த்துட்டு போகாமல் அது மட்டும் இல்லாமல் வில்லனாவும் மாறல. ஸோ நினச்சா ஈஸியாக வில்லனா மாறி இருக்கல, ஆனால் வில்லனாவும் மாறல. மற்றவர்கள் லைஃப்பை வாழ்ந்து தான் உண்மையான பிரேவ்ஸ் கேட்ட வந்து போயிருப்பார். ஆனால் என்ன சொன்னாலுமே என்னால் செவரஸ் ஸ்னேப்போட டெத்தை ஒத்துக்கவே முடியாது. ஹாரி பாட்டர் யூனிவர்ஸ்லேயே நம்ம முக்கியமான இடத்துல நம்ம செவரஸ் ஸ்னேப் தான் அவரை மோசமாக கொண்டிருப்பாங்க. எல்லாருமே இப்போதைக்கு நம்ம ஜோயல் டெத் நல்லா பேசிகிட்டு இருக்கியா, ஆனால் நிச்சயமாக நான் சின்னஸில் கன்ஃபார்ம் செவரஸ் ஸ்னேப் டெத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப அழுதேன். ஏன்னா டெத்தை உண்மையிலேயே அவர் ஒழுங்காக காமிக்கவே இல்லை, ஒரு ஜஸ்டிஃபை பண்ணல. செவரஸ் ஸ்னேப் கேரக்டரை மொக்கையாக கொண்டிருப்பாங்க, அதை ஏற்றுக்கவே முடியாது. பட் அவர் இருக்கிறதுலே ஒரு பிரேவ்ஸ் கேரக்டர் அண்ட் அமேசிங் வெல் ரிட்டன் கேரக்டர் நம்ம செவரஸ் ஸ்னேப். நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை ஒரு ஆசம் பார்க்குறேன். அண்டில் பாய்.